வணக்கம். அது ஒரு ஜப்பானிய கப்பல். கப்பல் நடுக்கடல்ல போயிட்டுருக்கு. அதில் இருந்த கேப்டன் வந்து கையில் கட்டிட்டு இருந்த அந்த ரோலக்ஸ் வாட்சும் தங்கச்சங்கிலி கோல்டு பிரேஸ்லைட் அவர் போட்டுட்ருக்காரு. அதையும் வந்து கழட்டி வச்சுட்டு குளிக்கிறதுக்கு போகிறாரு. குளிச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்குறாரு. அவர் டேபிள் மேலே வச்சுருந்த அந்த கை கடிகாரத்தையும் பிரேஸ்லைட்டையும் காணோம். ஸோ இவர் இல்லாமல் மொத்தம் 5 பேர் அந்த கப்பலில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. கப்பல் வந்து நடுக்கடலில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கு. இவருக்கு ஒரே சந்தேகம். ஸோ ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு விசாரித்து இது உண்மைன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு. ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்றாரு, விசாரிக்கிறாரு. லாஸ்ட் 20 நிமிஷம் நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணியிருந்தீங்க எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. குக் சொல்கிறாங்க, அதில் சமையல் பண்ணிட்டு இருந்தவங்க. நான் லாஸ்ட் 20 நிமிஷம் நான் சமையல் கட்டில் தான் இருந்தேன், என் சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர் கேப்டன் கிட்ட. சரி ரைட்டு. அடுத்தது சீமேன் வராரு. அவர்கிட்ட கேட்குறாரு, லாஸ்ட் 20 நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு. சார் இது ஃப்ளாக் வந்து கொடி திரும்பிட்டு இருந்தது, அதை வந்து சரி பண்ணுறதுக்காக நான் மேலே ஏறி சரி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அவர் போயிடுறாரு. அடுத்து இன்ஜினியர் கூப்பிட்றாரு. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க லாஸ்ட் 20 நிமிஷமா அப்படின்னு கேட்குறாரு. நான் ஜென்ரேட்டர் சரியாக ஸ்டார்டிங் பிரச்சனையாக இருந்தது, அதை ரெடி பண்ணுறதுக்காக நான் கீழே போயிட்டு இருந்தேன், ஜென்ரேட்டர் ரெடி பண்ணிட்டு தான் இருந்தேன் லாஸ்ட் 20 நிமிஷமா அப்படின்றாரு. அடுத்தது மேட் கூப்பிட்றாரு, உதவியாளரை. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் ஜென்ரேட்டர் ரெடி பண்ணிட்டு இருந்தார், அது சரியாக வெளிச்சம் தெரியலன்னு சொல்லிட்டு என்னை டார்ச் அடிக்க சொல்லியிருந்தார், நான் அவர் பக்கத்தில் நின்று டார்ச் அடிச்சுட்டு இருந்தேன், ரெடி பண்ணுற இடத்துல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே விட்டுறாரு. ஸோ அடுத்தது வந்து வாட்ச்மேன் கூப்பிட்றாரு. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் லாஸ்ட் நைட் வந்து டியூட்டி பார்த்ததுனால கொஞ்சம் அசதியாக இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன், நான் லாஸ்ட் 20 நிமிஷம் நான் தூங்கிட்டு தான் இருந்தேன், நீங்கள் கூப்பிட்டீங்கன்றதுனால தான் வந்தேன் அப்படின்றாரு. ஸோ அவர் வந்து இது பண்ணிடுறாரு. ஸோ இந்த 5 பேர்கிட்ட விசாரித்த உடனே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு யார் வந்து இந்த பிரேஸ்லைட்டையும் வாட்சும் எடுத்தது யாருன்னு சொல்லிட்டு கேப்டன் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் கடுமையான தண்டனை கொடுத்தாரு. ஸோ நீங்களும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஈஸியான ஒரு ட்ரிக்கு தான். ஸோ யோசிச்சு பார்த்தீங்கன்னா யார் எடுத்திருப்பாங்க அந்த 5 பேர்லன்றதுக்கான ஆன்சர் உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.